வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா, தேங்காய் பால் பிரிஞ்சி. நீங்கள் நார்மலாக வந்து பிரிஞ்சி வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, மசாலா பவுடர்லாம் போட்டு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் தேங்காய் பால் ஊற்றி பிரிஞ்சி பண்ண போகிறோம். தக்காளி இல்லாமல் இந்த பிரிஞ்சி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 200 கிராம், மிக்ஸ் வெஜிடபிள் 1 பவுல், அதாவது 1 கேரட், 3 பீன்ஸ், உருளைக்கிழங்கு 1 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 3/4 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, தேங்காய் அரை மூடி, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த தேங்காய், அதாவது அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைக்கிற பக்குவம் எப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற அரிசி எந்த கப்பில் இருக்கிறோமோ அதில் 1.25 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். அதில் பாதி தேங்காய் பால், அதனால் அரை மூடி தேங்காய்க்கு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதெல்லாம் ஊற்றி நல்லா அரைக்கிறோம். அரைக்கும் போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சணும். அதுக்கு பிறகு வந்து திக்கான பால் எடுத்துருங்க. தேங்காய் பால் எடுத்த பிறகு அந்த மீதி உள்ள தேங்காய், அதாவது வேஸ்டேஜ் தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா காய வச்சு நீங்கள் வீட்டில் கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க செடிக்கும் உரமாக யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த குக்கரில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா சூடாகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் சோம்பு போடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு தான் முழு கரம் மசாலா, அதுக்கப்புறம் வெங்காயம். இந்த 2 வெங்காயம் வந்து நான் இந்த மாதிரி பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் 3லேருந்து 4 பச்சை மிளகாய், உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு வெங்காயத்தை வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல இந்த ரெசிபிக்கு பர்டிகுலராக வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த ரெசிபி வந்து ஒயிட் கலர் வரணும் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு. அதனால இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி பக்குவத்தில் வதக்கிடணும். 20லேருந்து 30% வதக்கிட்டு அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குவான்டிட்டி அதிகமாக 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். பூண்டோட அளவு அதிகமாக இருக்கணும், இஞ்சியோட அளவு கம்மியாக இருக்கணும் நீங்கள் வீட்டில் அரைக்கும் போது, சரிங்களா? அதாவது 7 மடங்கு பூண்டுன்னா 3 மடங்கு இஞ்சி. இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். அதாவது கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு. இந்த இடத்துல பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன், மஷ்ரூம் நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லாதவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸை அந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச அரிசி இந்த இடத்துல போட போகிறோம். இந்த அரிசி கரெக்டாக ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கணும். அதே டைமில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 1 கப்பு அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதனால் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். மீதி அரை கப்பு வந்து தேங்காய் பால் போட்டிருக்கோம். இந்த தேங்காய் பால் போட்ட பிறகு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சீசனிங் கரெக்டாக இருக்க செக் பண்ணுங்கள். அதாவது உப்பு காரம் கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கு பிறகு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் ஹை ஃப்ளேம் வச்சு நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிரிஞ்சி ரெடி. பார்த்தீங்களா, இப்போ அந்த சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. நிறைய பேருக்கு வீட்டில் பண்ணும்போது அந்த சாதம் வந்து மேஷ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா அந்த அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான தேங்காய் பால் வெஜிடபிள் பிரிஞ்சி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாப்பிடும்போது அந்தளவுக்கு அருமையாக இருக்கும்.
இதோட தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். தக்காளி 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 100 கிராம், பூண்டு 15 பல்லு, முழு தனியா 3/4 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 2 பத்தை, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டோன்னா, இந்த தக்காளி குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கு பிறகு முழு தனியா, 2 தக்காளி, அதாவது 1/2 கிலோ தக்காளி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 1/2 கிலோ தக்காளியில் பெரிய தக்காளி 2 தக்காளி இந்த இடத்துல போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு கொத்தமல்லி தண்டு, ஒரு 4 கொத்தமல்லி தண்டு போடுங்க, வாசனையாக இருக்கும். அதனால தான் இந்த கொத்தமல்லி தண்டு போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிங்க. அந்த முழு தனியாவும் தக்காளியும் நல்லா வதங்கி முடித்த பிறகு இதை அரைக்க போகிறோம். அதனால் நல்லா வதக்கணும். வதக்காமல் நீங்கள் அப்படியே அரைச்சி நீங்கள் குழம்புல மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு டேஸ்ட்டு மாறும், அதாவது பச்சை தக்காளி வாசனை வரும். அதனால் இந்த மாதிரி நல்லா சோத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கியிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கரெக்டாக வதங்கிருக்கணும். அதே டைமில் இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க. நீங்கள் அரைச்சி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் சட்னியாகவும் தொட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் தாளிப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா இது ஒரு தனி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் 2-in-1 கான்செப்ட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை குழம்புல ஊற்றி எப்படி மிக்ஸ் பண்ணிட்டு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சூடான பிறகு கடுகு தாளிப்பை போட்டிருக்கோம். அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் கொஞ்சம் சீரகம் போடுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், முழு பூண்டு 15 பல்லு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னு ஒரு 10 பல்லு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அதே டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம். இந்த இடத்துல இந்த மாதிரி தக்காளி குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். அதனால் அந்த வெங்காயத்தை 1/2 1/3 கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயத்தை. இதுக்கு பிறகு லைட்டாக சோத்தை பண்ணிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அரைக்கிறதுக்கு 2 தக்காளியும் வதக்கிறதுக்கு மீதி தக்காளி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர், கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்ட பிறகு தண்ணி ஊற்றாமல் அப்படியே மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி வதக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் மசாலா மாதிரி வரும். அதாவது வீட்டில் தக்காளி தொக்கு பண்ணியிருப்பீங்களே அந்த மாதிரி லைட்டாக சோத்தே பண்ணணும். ஏன் அப்படி பண்ணணும் சொல்கிறேன்னு கேட்டால் காரணம் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக தண்ணி ஊற்றி குக் பண்ணால் அது வந்து சாம்பார் கான்செப்டில் போய்டும். அதாவது தின்னாக எந்த ஒரு ரெசிபி நம்ம தரமோ அது வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வேணும். இந்த மாதிரி குழம்பு டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டும் இதில் போட்டிருக்கோம். அதே டைமில் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். கொதிக்க வைக்கிற பக்குவம் என்ன கேட்டினா, குறைஞ்சபட்சம் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் டைம் இருக்கும். அதே டைமில் குக் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் செக் பண்ணால் தெரியும், அந்த தக்காளியோட பச்சை வாசனையும் அந்த மசாலா நல்லா வெந்த பிறகு உங்களுக்கு காரத்தோட அளவு, அந்த புளிப்புற தன்மை எல்லாமே ஈவனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா அந்த குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கும். அதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் பால். 2 பத்து தேங்காய் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 2 பத்து தேங்காவை நல்லா பால் எடுத்து ஊற்றிருக்கோம். அதாவது 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால். ரொம்ப அதிகமான தேங்காய் பாலும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் ஊற்றின பிறகு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணினா ஒரு சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி. நம்ம என்னதான் தக்காளி குழம்பு ஃபினிஷிங் நல்லா முடித்தாலும் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த குழம்போட
டெக்ஸ்சர் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நீங்கள் தொக்கு கான்செப்ட் போயிடும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் மாறும்.